இந்த அணியை தக்க வைப்பது, தக்க வைத்து அவர்களுக்குரிய இடங்களை கொடுப்பது. ஏன்னா எல்லாருமே ஒரு கொடி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க அதிக இடங்கள் கேட்போம், இரட்டை இலக்கத்தில் கேட்போம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சமாளிக்கிறது 3 பொதுத் தேர்தல்களில் அதை வெற்றிகரமாக சமாளித்த ஸ்டாலினுக்கு இது நிஜமாகவே சங்கடங்கள் நிறைந்த சவாலா இருக்குன்னு சொன்னோம். பாதி கிணறு தாண்டிட்டார். காங்கிரஸை தக்க வைத்ததன் மூலமாக. முஸ்லீம் லீக்கையும் மதிமுகவையும் இந்திய கம்யூனிஸ்டையும் அவர்கள் போட்டியிட்ட இடங்களை விட ஓரிரு இடங்கள் குறைக்க வைத்ததன் மூலமா இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டார். ஏதோ குறைக்க வைக்கிறது சாதனை இல்லை, சூழலை எடுத்து சொல்லி அவர்களை ஏற்க செய்வதுதான் தலைமை பண்பு. சரி, அப்படி எதுக்கு ஒரு ஜம்போ கூட்டணி அமைக்கணும்? அந்த கவலை நமக்கு என்னதுக்கு? அப்படி வந்தால் என்னால சமாளிக்க முடியும்னு தைரியம் இருக்கிற தலைவன் தான் அத்தனை பேருக்கு இடம் கொடுப்பான், எந்த தலைவனா இருக்கட்டும். இப்ப மார்க்சிஸ்ட் இழுத்து ஆமா சார், 3 தொகுதி ஓகே, 3 குறைச்சுக்கிறோம் சார், கையெழுத்து போட்டு வரதுக்கு நான் மார்க்சிஸ்ட் நான் அரசியல் இது இல்லாதவளா? நாங்க 8 கேப்போம் 10 கேப்போம் சொன்னாங்கல்ல, உட்காந்து பேசட்டும் சார். இதெல்லாம் வழக்கமா இதெல்லாம் இல்லைன்னா தான் தேர்தல் திருவிழா மாதிரியே தெரியாது. இந்த அங்கே ஒரு திருவிழாவில்னா ராட்டினம் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கும், இந்த பஞ்சு மிட்டாய் ஒரு பக்கம் வச்சுட்டு இருப்பேன், இந்த கேம் ஆடுறவங்க ஒரு பக்கம் ஆடிட்டு இருப்பான், டான்ஸ் ஒரு பக்கம் நடக்கிற மாதிரி, இதெல்லாம் திருவிழா காட்சிகள். அதே மாதிரி தேர்தல் அரசியல்ல எங்களுக்கு தன்மானம் இல்லையா, எங்களுக்கு சுயமரியாதை இல்லையா, நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்ற அந்த வாசகங்கள் நிறைந்த பிரஸ் மீட் எல்லாம் தவிர்க்க முடியாது. இந்த களம் கண்ட கடந்த கால காட்சிகள் இது. இதையெல்லாம் தாண்டி இறுதி வடிவத்தப்பையும் அதே உருவத்துல அந்த அணி இருக்கா அப்படிங்கறதான் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியினுடைய கடமை. அந்த கட்சி தலைவருடைய தலைமை பண்பு நிரூபிக்கப்படுகிற தருணம்.